அண்ணா அண்ணா உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? என் காலேஜ் சீனியரு அவங்க நம்பரை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அந்த ஒயிட்டா கண்ணத்துல மச்ச வச்சுக்கிட்டு கியூட்டா இருப்பாங்களா அவங்களா? அவங்க தான். அப்ப குடு குடு குடு. ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? பிசாசு பிசாசு, சொந்த அண்ணன்கிட்டே காசு கேக்குது பாரு. அனுப்பிட்டேன் பாரு, நம்பர் கொடு. 500 ரூபா கேட்டா 5000 ரூபா அனுப்புறான் பைத்தியக்காரன். அனுப்பு. அனுப்புறேன். ஆமா, அவங்க என்ன விஷயமே நம்பர் தர சொன்னாங்க? அடுத்த மாசம் அவங்களுக்கு கல்யாணமா, அதுக்கு உன்னை இன்வைட் பண்ணாதான் அவங்க நம்பர் கொடுக்க சொன்னாங்க. அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா நானும் ஒரு விஷயம் சொல்லணும். ஏய் நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நீ அண்ணன் தான் பெரிய புடிங்கியா? நிறுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சே எவ்வளவு பரவாயில்ல போல. என்னடா விஷயம்? அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அடிங்கொய்யால லவ் பண்றியா? என்ன தைரியம் இருக்கு உனக்கு? அப்பா ஆத்தாடி, அண்ணனுக்கு இந்த நிலைமைனா அப்ப நம்ம நிலைமை. நீ என்ன சொல்லணும்? அப்பா ஒண்ணும் இல்ல, பச்சமா லுள்ள ஆயிடுச்சு. அப்ப உள்ள போ. ஏடா தருதல, உன்னை கொல்லாம பண்ண கஷ்டப்பட்டு படிக்க வச்சா லவா பண்ற, கொன்னு புடுவேன். என்னடா கோப்பா? சொக்காயில அழுக்க இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? எதுக்கடா சொக்காய் எடுத்து போடுற? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. எனக்கு கொஞ்சம் சொக்காய் எடுத்து கழட்டி போறது எனக்கு வேலையா? டேய் நடிக்காதடா, நீ தான் எடுத்து போட்டேன்னு தெரியும். இன்னொரு டைம் எடுத்து போட்ட செருப்பாளி அடிப்பேன். ஆமா பொல்லா சொக்காய், கொஞ்சம் சொக்காய் எடுத்து போட்டா செருப்பாளா போடா. டேய் A few moments later. ஆகா, சொக்காய் கும்முன்னு மணக்குது. கம்போர்ட் போட்டுருப்பாங்களோ? இப்ப பாரு, அடிக்கிற அடியில பந்து பாகிஸ்தானுக்கே போகுது. கிழிச்ச முதல்ல நான் போற பந்த பேட்டையில தொடுறா. வாடி, இந்த பந்த பாரு அடிச்சு கதற விடுறேன். அடிச்ச பந்து விண்வெளிக்கே போயிருச்சா? ஆமா, அங்க என்ன மாதிரியா தெரியுது? பந்து கேக்குது. டேய் இங்க வாடா, இந்த வீடியோ பாரு. பொடியன் பந்த பறக்க விடுறான். அப்பா இவன் மோத்தரத்தை குடி. அப்பா கூட நீ ஒரு பந்து அடிக்க மாட்ட. என்னையா ஒரு பந்து அடிக்க மாட்டேன்னு சொல்ற? இப்ப பாடுறா. இவன் எப்ப கண்ணை முழிப்பான்? இவ்வளவு நேரம்டா இப்படியே பாக்கட்டும். டேய் என்னடா அங்க ஒருத்த அடிபட்டு கீழே கடறா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ற அப்படின்னா நான் பண்ற உதவி எனக்கு தெரியணும்னு. இப்ப அவன் மயக்கத்துல இருக்கிறான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டனா நான் ஹெல்ப் பண்ண தெரியுமா? போன அண்ணா, அவன் இப்ப எந்திரிச்சு பார்த்தான். என்னன்னு பாருங்க. டேய் அவன் செத்துட்டான்டா. செத்துட்டானோ? அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டியாடா. வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சார் ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன். ஒரே பஸ் கூட வரல. அர்ஜென்ட்டா நான் வெளியே போகணும். கொஞ்சம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றீங்களா? மேடம் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு மேடம். போங்க மேடம். சார் லிஃப்ட் தான் சார் கேட்டேன். மேடம் சொன்னா புரிஞ்சுக்கங்க மேடம். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு மேடம். உடனே சொன்னா புரியாதா? ஒரு பையன் அழகா இருந்தா போதும், லிஃப்ட் கேட்டு வந்துருவீங்களே. போங்க மேடம். சார் ஓவரா பண்ணாதீங்க சார், நான் நடந்தே போய்க்கிறேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு லிஃப்ட் கேட்டா கருவ பையன் ஓவரா பண்றான். இவனை மால் சீக்கிரமா விட்டு ஓடிடுவாடா. தலைவர் என்ன வீடியோ பாக்குறாரு? கொப்பம்மாவனே, ஏண்டா ஒரு பொட்டப்புள்ள வீடியோ பார்த்தோன்னு லைக் போடுற? ஒரு ஆம்பளை பையன் இவ்வளவு வீடியோ போட்டுருக்கான், ஒரு லைக் போட மாட்டேங்கிற? ஜட்டி போற சேர்ந்து பழகிட்டு எனக்கு துரோகம் பண்ற பாத்தியா? லைக் போறனா எப்பரா போறது? அந்த போல அழகா இருக்கு. நீ அழகா இருக்கியா? கொஞ்சம் பாரு கரட் தலையா. அதுக்கு நான் என்ன பொண்ணுங்க மாதிரி புடவையா கட்ட முடியும்? புடவை இல்லையா? சிச்சி, என் ராசிக்கு இன்னைக்கு அதிர்ச்சியா? என்னடா அது? ஏ மச்சான், என் ஆள் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா. இவன் கெட்ட கேட்டுக்கு லவ் வேற ஒரு கேடு. என்ன கொடுமடா இது இவனை. டேய் ஏண்டா அவளுக்கு உன்னை பிடிக்கலையாண்டா? அவ உன்னை வேணாங்கிறா. டேய் மச்சான், அவ பின்னாடி 4 வருஷமா சுத்துறா. அவ பின்னாடி சுத்தினா பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணினா நேரம் நீ கோடீஸ்வரனே இருக்கலாம். அவ ஒரு ஆளுன்னு அவ பின்னாடி சுத்தன பாரு, அவ நல்லாவே இருக்க மாட்டாடா.
எதுக்குண்ணே என்ன அடிச்ச? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஐ லவ் யூ லெட்டர் கொடுப்ப அத்தாடி அண்ணே அதுல அப்படி இருக்குது. அது கூட பரவாயில்ல. எவ்வளவு யாத்தியா இருந்தா நைட்டு வரியான்னு கூப்பிடுவேன். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. பொழந்து போடுவேன். யாராது? நானா இது? கடவுளே செய். சே, நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கிறாரு ப்ரோ. நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்க. ரோட்ல இவ்வளவு பேர் போறாங்க, ஒருத்தர் லிஃப்ட் தராங்களா? ப்ரோ நீ தைரியமா போ ப்ரோ, எவனோ ஒருத்தர் லிஃப்ட் கொடுப்பான். என்ன ப்ரோ பாக்குற? நீ தைரியமா போ ப்ரோ. ஐயோ திருடன் திருடன் திருடன். டே நில்றா. ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுக்குதா? போய் ஒரு பொண்ணு புள்ள பேக்கை திட்டிக்கிற. ஏண்டா அப்படி அந்த பேக்கை திட்டு நீ உள்ள என்னாகுன்னு தெரியுமா? இங்க பார், நல்லா பாத்துக்கா. என்னண்ணே உள்ள ஒரு மேக்கப் கிட்ட இருக்கு. பின்ன உள்ள பொக்கிஷம் போய் இருக்குன்னு பாத்தியா? அப்ப அண்ணன் அவங்க செலவுக்கு காசு அந்த செலவு பண்ணதான் வீட்டுல பத்தங்க இருக்கிறாங்களா? அப்புறம் என்ன வேலை? இந்தா பணமாத்துல பாதி நான் வளர்ந்து. காசு இருக்குன்னு தானே திருடனே. மேடம் சாரி மேடம், தெரியாம உங்க பேக் திருடிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன கிக்கு. தாத்தா நான் காலேஜ் போகணுன்னு சொன்னால் அம்மா விட மாட்டேங்குது தாத்தா. நீயாவது சொல்லு தாத்தா. நான் காலேஜ் போய் போலீஸ் படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசை தாத்தா. நீயாவது சொல்லு தாத்தா. யார் ஆசாத்தி கலெக்டருக்கு படிச்சு போலீஸ் ஆகுறியா? ஏ தாயி புள்ளதான் படிக்கிறங்குது இல்ல, அப்புறம் ஏன் படிக்க மாட்டேங்கிற? புள்ள படிச்சாதான் குடும்பம் நல்லா இருக்கும் தாயி. கிழிச்சா பண்டாவதுல அவ எத்தனை மார்க்குன்னு கேளுப்பா. ஏ தாயி 12ல் எத்தனை மார்க் வாங்கின? 190 தாத்தா. 200க்கு 10 மார்க் தான் தாத்தா கம்மி. கலெக்டருக்கு போதாதா? தாயி பிள்ளைக்கு 2 மாடு வாங்கி விட்டு மேய்க்கிட்டோம், வருமானாச்சும் ஆகும். தாத்தா என்ன தாத்தா அடிச்சுனா எந்திரிச்சு போ. முன்னால நீ போனா பின்னால நான் வரேன், எனக்கு ஒன்று பிடிக்குதே. தங்கச்சி ஒரு பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. இப்போவாவது புரிஞ்சிச்சு பொண்ணா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. தினம் இந்த கஷ்டத்தை தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆமாம் இது எப்படி உனக்கு புரிஞ்சிச்சு? அது இல்லை தங்கச்சி, நான் 10 நிமிஷம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்னா நீ 10 மணி நேரம் ஆகி ரெடியாக முடியல, அதான் சொன்னேன். ஆமாண்ணே. என்ன நொன்ன சனின ரெடியானது போதும் போ. நானும் ஃபங்க்ஷனுக்கு போன ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருந்தா தலையை இப்படி இப்படின்னு ஆட்டிகிட்டே இருக்கிற பிசாசு. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? சாரி ப்ரோ, நீங்கள் எக்ஸ்லரோட பெஸ்ட்டின்னு நினச்சேன் ப்ரோ, அதான் உங்கள் பின்னாடியே வந்தேன் ப்ரோ, என்னை மன்னிச்சிடுங்க ப்ரோ. சே தெரியாம ஒரு நல்லவனை போய் இப்படி அடிச்சுட்டோமே. கொய்யால டே பெஸ்டி, நீ மட்டும் என் கையில் கிடைச்சா வெட்டாம விட மாட்டேன்டா. யாரை பார்த்தாலும் இதே மாதிரி வீடியோ போட்டுக்கிறாங்க, நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா? கித்தே இங்க வா, வீடியோ எடுக்கலாம். நாங்களும் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம், ட்ரெண்டிங்கில் வர்றோம். புறா 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 புறா